வணக்கம். வெல்கம் டு மணிக்கேல் தமிழ். இன்றைக்கி ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தன்னோட வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகிறது, அதுக்கு எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை அமைக்கிறது அப்படின்னு தான் பேச போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருக்கும். எப்படி நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பெரும்பாலும் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஈக்குவலான பீப்புள் இல்லைனா நம்மளை விட நாலேஜ் கம்மியான இருக்க பீப்புள் கூட தான் பழகுவோம். அப்படி இருக்கவங்க அவங்க லைஃப்பில் க்ரோ ஆக முடியாது. உங்களை விட நாலேஜ் அதிகமாக இருக்க பீப்புளோட தான் பழகணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். அதுக்காக நான் நமக்கு ஈக்குவலான பீப்புள் கூட பழகக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதிகமான நாலேஜ் இருக்க பீப்புளோட பழகினீங்கன்னா அவங்க சொல்கிற செய்கிற விஷயங்களை உள்வாங்கி அதை ரிசர்ச் பண்ணி அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு நியூ ரிசல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். அடுத்து உங்கள் லைஃப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நியூ ஐடியாஸ் எதுவும் கிடைக்கலன்னா நம்ம லைஃப் ப்ராக்ரஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒரு பிரச்சனை நம்ம வழியிலே பார்த்தா ஒரு சில நேரங்களில் சொல்யூஷன் கிடைக்காது. அதுவே அதர் பீப்புளோட ஐடியாஸ் கூட சில நேரங்களில் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணோம். இது மாதிரி நம்மளோட அதிகமாக நாலேஜ் இருக்க பீப்புளோட பழகும்போது நாம் முட்டாளாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்கள அவாய்ட் பண்ணலாம் கூட நினைப்போம். அது மாதிரி செஞ்சால் உங்களால் எந்த நாலேஜையும் கெயின் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட குரோத்தும் இருக்காது. அடுத்து, ரீட் மெனி புக்ஸ். உங்கள் லைஃப்பில் ஒரு புக்காவது முழுசாக படிச்சிருக்கணும். நிறைய ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்குவாங்க. புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால உங்களோட மைண்ட் க்ரோத் ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு புக்கை முழுசாக படித்து முடிக்கிறது தான் கஷ்டம். ஒரு புக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த புக்கை ரொம்ப ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. புக்ஸ் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் படிச்சிங்கன்னா இன்னமும் ஈஸியாக உங்களோட க்ரோத் இருக்கும். உங்கள் ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடும். அடுத்து, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க ஒரு உறுதியான குறிக்கோள் கொண்டவங்களாக இருக்கணும். வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கவங்களாக இருக்கணும். அந்த ட்ரீம்ஸ் இருந்தால் தான் அதை நோக்கி உங்களால் பயணம் செய்ய முடியும். ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க பீப்புள்ஸும் அதே மாதிரி இருக்கும்போது ஈஸியாக உங்கள் கனவை நோக்கி பயணம் செய்ய முடியும். 100ல் 90 பேர் லைஃப்பில் எங்கே போகிறோம், ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லாமல் இருப்பாங்க. இது மாதிரி ஆட்களோட நாம் இருந்து எந்த யூஸும் கிடையாது. லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சா ஒரு நல்ல குறிக்கோளோட அடுத்த லெவலுக்கு எப்படி போகலான்னு யோசிக்கிறவங்களோட பழகுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா ரேஸ் குதிரை மாதிரி உங்கள் குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்கள் கோல் உங்களை நோக்கி வரும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மணிக்கேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.